அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபில் ஜமாஅ ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபுல் லைல். எவன் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறானோ அவன் பாதி இரவு நின்றதற்கு சமம். வமன் ஸல்லல் சுப்ஹ ஃபில் ஜமாஅ ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹ். எவன் சுபஹுடைய ஜமாஅத்துடன் சுபஹுடைய ஜமாஅத்தை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறானோ அவன் முழு இரவும் நின்று வணங்கியதற்கு சமம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லல் சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவன் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறான் அன்றைய தினம் முழுவதும். அவன் அன்றைய தினத்திலே மரணம் அடைந்தால் சொர்க்க நரகத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்குகிறான். அல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னஹு இதா தவல்லா ஃபஅஹ்ஸனல் வுலு. எவன் ஒருவன் வுலுவை சரியாக செய்து கொண்டு பள்ளிக்கு ஜமாஅத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகிறானோ அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்விடத்திலே தரஜாக்கள் உயர்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பள்ளியிலே வந்து உட்கார்ந்திருந்தால் அவனிடத்திலே 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். அவனிடத்திலே தொழுகையை ஆரம்பிக்கும் வரை சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம அர்ஹம்ஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு. யா அல்லாஹ், இவன் மீது கருணை காட்டு, இவன் மீது இரக்கம் காட்டு, உன்னுடைய வணக்கத்திற்காக இவன் வந்திருக்கிறான் என்று மலக்குகள் அவனுக்காக துஆ செய்கிறார்கள். சுப்ஹான்